விஜய் மிகப்பெரிய தலைவலியாவே இருக்காரு. தலைவலியை தாண்டி இப்ப சேலஞ்சரா வராருங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு. இந்த இன்சிடென்ட்ல திமுக அரசியல் ரீதியாகவும் கோட்டை விட்டுருக்கு, லீகலாகவும் கோட்டை விட்டுருக்கு. இந்த 15 நாள்ல வந்து மக்கள் மனங்கள்ல கிட்டத்தட்ட 60% மேல. ஐ வாஸ் டோல்டு, எனக்கு வந்த தகவல் திமுக நண்பர்கள் சொன்னது, அவங்க எடுத்த சர்வேலயே 60% பப்ளிக் ஒப்பீனியன் டிஎம்கேக்கு எதிராக திரும்பி இருக்கேன் கரூர்லயே. இப்ப நேற்றைய சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு தைரியம் துளிர்க்குது. நீதி வெல்லும். அப்ப கவர்மெண்ட் வந்து பேக் ஃபுட்ல போகுது. ஓகே, கவர்மெண்ட் பேக் ஃபுட்ல போகுது. கவர்மெண்ட் இஸ் ஆன் பேக் ஃபுட், அதுல எந்த சந்தேகம் வேணும். இப்ப விஜய் சரியா தான் காய நகர்த்துறாரு. அவர் இந்த விஷயத்துல இப்போ இவங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது விஜய் தான் இந்த 2026க்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 26ல திமுகவோட மிகப்பெரிய சவால் விஜய் தான். ஏடிஎம்கேவோ இவங்களோ கிடையாது. அவங்க ஃபேக்டர்ல முதல் நாள்ல இருந்து எஸ்பெஷலி கரூர் இன்சிடென்ட் ஒரு விதமான பதட்டம் வந்து திமுக கிட்ட இருக்கு, அரசு கிட்ட இருக்கு. ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. கரூர் இஷ்யூல அது பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. 4 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து சீஃப் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. செக்ரட்டேரியட் போறாரு, அருணா ஜெகதீசன் கமிட்டி போட்டு ஜிஓ போடல, ஆபீஸ் போடல, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்லாம அந்த அம்மா போய் மறுநாள் காலைல 12 மணிக்கு நிற்கிறாங்க. கடகடன்னு பாத்துறீங்க. முதல்ல ஒரு அதிகாரியை போட்டுறீங்க, அப்புறம் இன்னொரு அதிகாரியை போட்டு விசாரிக்கிறீங்க. இட் இஸ் நாட் என்கொயரி கமிஷனுங்க. அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அதை யார் ஹேண்டில் பண்ணணும்ன்ற தெளிவு அரசுக்கு வராம போனதுக்கான காரணம் பதட்டம். பதர்ன காரியம் செதறும்.